நட்புனா என்னன்னு தெரியுமா, தேவானா என்னன்னு தெரியுமா, நண்பன்னா என்னன்னு தெரியுமா இப்படின்னு சொல்லி எல்லாம் டைலாக் சொல்லி தெரிவிங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைலாக் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இங்க கரடினா என்னன்னு தெரியுமா, மான்னா என்னன்னு தெரியுமா, இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. தெரியுமா தெரியுமா எப்படா தெரியும், சொன்னாதான் தெரியும் சொல்லி நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா இருந்தாலும் இந்த படத்தை முழுசா பார்த்து கரடினா என்ன மான்னா என்னன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப புரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு அழகான இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அழகான பெண்மணி இருக்கு, அவளுடைய பேர் பெத். இந்த பெத்துக்கு அனிமல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே ஒரு கரடி குட்டியை சின்ன வயசுல இருந்தே வளர்த்து வந்துருக்கா. அந்த கரடி குட்டியோட பேரு கிறிஷி. இந்த கிறிஷிக்கும் நம்ம பெத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஆழமா ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. இந்த ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க. ரெண்டு பேரும் மக்கள் மனசுல நல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய போட்டு இந்த கரடியை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு வர டைம்ல தான் குறுக்க ஒரு ஹண்டரை காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஹண்டரை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். அவனுக்கு விலங்குகளை வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னுடைய பசியை போக்குறதுக்காகவோ இல்ல பொழுதுபோக்கு கூட விலங்குகளை அப்பப்போ கொண்டுட்டு இருக்கான். பெத்துக்கு இந்த ஹண்டரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலா நம்ம பெத்து இந்த வேட்டைக்காரன்ட்ட எவ்வளவோ சொல்றா, அவன் கேட்கற மாதிரி தெரியல. சரி விடு, இதுக்கு மேல பேசினா நம்ம கரடியும் சேர்த்து போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு காலி பண்றா. இங்க வெளியில நம்ம கரடி அந்த வேட்டைக்காரனோட கார்ல ஒரு அனிமலை சங்கிலியால கட்ட போட்டுருக்கு. அப்படி கட்டப்பட்டிருந்தது ஒரு மானு, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கரடி அந்த மானை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இங்க நம்ம பெத்துக்கிட்ட இந்த வேட்டைக்காரன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் வேட்டையாடுறது நுப்பாட்ட போறதே கிடையாது அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பெத்து கோவமா கார் நோக்கி வந்து கார்ல ஏறுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம கரடி என்ன பண்ணிருச்சு, அங்க கட்டப்பட்டிருந்த மானோட கைத்தை அவுத்து விட்டுருச்சு. வெளில வந்து பார்த்த வேட்டைக்காரன் அவனுக்கு இன்னைக்கு அன்லக்கி நாள் நினைச்சுக்கிட்டு அதே கோவத்தோட வெளியே வந்து பார்க்கும்போது இதை பார்த்தது டென்ஷன் ஆயிடுறான். அப்படியே நமக்கு பெத்தோட வீட்டோட உள்பகுதியை காமிக்கிறாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம கரடி பைப்புள்ள இந்த வீட்டுல நல்லா அழகா ஜாலியா டிவி எல்லாம் பார்த்து நல்லா சந்தோஷமா இருக்கு. பெத்து அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல நடுராத்திரி மிட் நைட் டைம்ல நம்ம பியர் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல யாரோ பியரை கூப்பிடுற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, அந்த கார்ல காப்பாற்றப்பட்ட அந்த மான் தான் இப்ப நம்ம பியர் பார்க்க வந்திருக்கு. வந்த மானு என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உன் லைஃபை காப்பாத்ததான் வந்திருக்கேன், நீ எப்படி என்ன காப்பாத்தன மாதிரியா அதே மாதிரி தான், இங்க இருந்து எப்படியாவது வேமா போயிரு எங்கேயாவது, இந்த மாதிரி மான் சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம கரடி இது என் வீடு, நான் எங்க எதுக்கு போகணும், என்னால எங்கேயும் போக முடியாது போ அப்படின்னு சொல்லிடுது. உன்னை கைது பண்ண சில பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு வெளியில வர ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி மான் கேட்டதும் நம்ம கரடி இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல, நான் இங்கேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட பெத்து கூட அப்படின்னு சொல்லுது. நீ எப்பயுமே இதே இடத்துல ஒரே இடத்துல இருக்க, வா வெளில எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மான் கூப்பிடுது. இந்த மான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னு தெரியுமா, வா என் கூட வா, நான் உன்னை காட்டுறேன் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுது. இந்த பியருக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் பார்லாம் எடுத்து வந்து கொடுக்குது. இந்த சாக்லேட் எல்லாம் பார்த்ததும் நம்ம கரடியும் மனசு மாதிரி அந்த மான் கூடயே போக ஆரம்பிச்சிருது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடையில கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு. சாக்லேட் மட்டும் இல்லாம நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சாப்பிடுறதுக்கு தேவையானது. அதெல்லாம் பார்த்து இந்த ரெண்டு பைப்புலயும் ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆக்சுவலா இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் இந்த கடையோட கதவை உடைச்சு உள்ள போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கரடி எதுவுமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் அரசல் புரசல வெளியில தெரிஞ்சு அந்த டவுனோட ஷெரீஃபுக்கு தெரிஞ்சிருது. அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்ததோட மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்டும் பண்ணிடுறாரு. இந்த மானுக்கு நிறைய திருடி திண்ட அனுபவம் இருக்கிறதுனால அது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருது. ஆனா நம்ம கரடி மட்டும் தனியா மாட்டிருது. அச்சோ பாவமே, இதுக்கு தெரியாத ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதிர்ஷ்டவசமா இந்த நகரத்தோட ஷெரீஃபும் நம்ம பெத்து ஃப்ரெண்டா இருந்ததுனால அந்த ஷெரீஃப் நம்ம பெத்து கிட்ட டைரக்டா அந்த கரடியை கொண்டு போய் விட்டுறாரு. நம்ம பெத்து கிட்ட அந்த ஷெரீஃபும் இந்த கரடியோட உண்மையான வீடு அது காடு தான், நம்ம அப்படி சின்ன வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது மூலமா அதுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்காது சரியா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நம்ம பெத்துக்கும் கொஞ்சம் கவலையா இருது. ஏன்னா நம்ம தான் இந்த கரடிக்கு கொஞ்சம் அநியாயம் பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம கூட இருக்கட்டும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம வில்லன் வேட்டைக்காரன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்படி அவன் போகும்போது அவனுக்கு முன்னாடி இருந்து தப்பிச்சு போன அதே மானை பாக்குறான். மாட்டுவனா நானு அப்படின்னு சொல்லி அந்த மானு ஓட ஆரம்பிச்சிருது. விடுவனா நானும் துரத்த ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிடுறான். அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள போய் இந்த மான் ஒளிஞ்சுக்கிறது. அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ யாருதுன்னு பார்த்தோம்னா நம்ம கரடி வருது. நம்ம கரடியும் இந்த மான் கிட்ட என்ன நீ தனியா விட்டுட்டு போய் அந்த ஷெரீஃப் கிட்ட மாட்டிட்டு ஓடி விட்டுல போ, இப்போ உனக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம மானு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இங்க இருந்து மட்டும் வெளியே அனுப்பிடாத, அவன் என்ன கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என் வாழ்க்கையே முடிஞ்சிடும், அவன்கிட்ட சிக்கனே செதஞ்சேன். ஆனா நம்ம கரடிக்கு இதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது. நீ முதல்ல வெளில போ, எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. இந்த கரடி பைப்புள்ள இந்த மானை வெளியில தூக்கி போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு சர்க்கஸ் ஷோ இல்லையா, அங்க அவங்க பண்றது இங்க வெளியில நிழல் மாதிரி தெரியும் ஆடியன்ஸுக்கு. இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் இந்த கரடி அந்த மானை ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அந்த மானோட உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லவனுக்கு தான் சிச்சுவேஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒர்க் ஆகும் போல. எங்க இங்க இருந்தா அந்த கரடி அந்த மானை அடிக்கிற மாதிரி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இந்த டைம்ல தான் இந்த வேட்டைக்காரன் உள்ள வந்துடுறான். ரெண்டு பேரும் ஒரே இதா கிடைச்சனால ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுறான். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஆனா அந்த டைம்ல திடீர்னு ஒரு புல்லட் வந்து இவங்க ரெண்டு பேரும் மேலையும் பாயுது. அப்படியே இந்த கரடியும் மானும் மயங்கி விழுந்துடுறாங்க. யாரு சுட்டதுன்னு பார்த்தா பெத்து.
இதுக்கு மேல பிரச்சனை ஆயிடக்கூடாது, இவங்களை அப்படியே போட்டு மயக்க போட்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க ஊசியை போட்டாங்க. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ஷெரீஃபும், எப்ப போதும்பா இந்த கரடியை கொண்டு போய் காட்டுல விட்டுருவோம் சரியா, இதுக்கு மேல வச்சிருந்தா நமக்கு தான் ஆப் அடிச்சு விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ல. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாகி இந்த கரடி ஃபியூச்சர்ல யாரையாவது போட்டு தள்ளிருச்சுன்னா என்ன பண்றது, எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுமா பத்து. நடந்த எல்லாத்தையும் யோசிச்ச பத்தும் இதுக்கு வேற முடிவே கிடையாது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு இந்த கரடியையும் மானையும் மயக்கமான ஸ்டேட்லயவும் 2 பேரையும் காட்டுக்கு நடுவுல கொண்டு போயிட்டு இருக்காங்க. கொண்டுட்டு போற ஹெலிகாப்டரும் நல்ல உயர பறந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படியேவும் அடுத்த நாள் காலையிலே ஆயிருது. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு பார்த்தா காட்டுக்குள்ள இருக்காங்க. என்ன இது, நான் எப்படி இங்க வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. யாத்தே இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு போயே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே தேட ஆரம்பிச்சிருது நம்ம கரடி. ஆனா சுத்திலும் எங்க பார்த்தாலும் காடு தான், ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம கரடி இந்த மான் கிட்ட, நீ ஏற்கனவே இந்த பாதையில வந்து தான் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு இந்த காட்டுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும், சோ என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போயிரு சரியா. ஆனா நம்ம மானு பயங்கர உசாரு. எப்படின்னா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா நீ என் கூட பார்ட்னரா இருக்கணும் சரியா, அப்படின்னா தான் நான் உன்னை கூட்டு போவேன், எனக்கு உறுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, எப்ப அந்த வேட்டைக்காரை வந்து போடுவான்னு எனக்கே தெரியாது, எனக்கு உறுதி மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க, நமக்கு வீடு தான்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கரடியும் நம்ம பார்ட்னர் ஆயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துரு. கரடி ஓகே சொன்ன பின்னாடி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை இரவு அப்படின்னு சொல்லி 2 நேரமும் வந்துருது. பட் அவங்களுக்கு வழி மட்டும் கிடைக்கவே இல்லை. என்ன இது, இப்படி ஒரு வித்தியாசமான பாதையில வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பாதை அவங்களை எங்க கூட்டு வந்துச்சோ, ஆரம்பத்துல எங்க நடக்க ஆரம்பிச்சாங்களோ அதுலயே வந்து விட்டுருக்கே, ஐயோ இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு எங்கேயோ ஏதோ ஒரு சுடுற சவுண்ட் கேக்குது. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வில்லன் வேட்டைக்காரன் தான். நம்ம வில்லன் என்ட்ரி பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு நீங்க தான்டா அப்படின்னு சொல்ல, நம்ம கரடி பைப்புலையும் பயந்துக்கிட்டு ஆள விடுறா அரவேக்காடுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருது. இப்படி போகும்போது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கு. நடுவில் அந்த ஆரோ ஏரியோ ஏதோ மணி அந்த தண்ணியை தாண்டி போகணும்னா இந்த மரத்து மேல ஏறி தான் போயாகணும் அப்படின்ற நிலைமையில நம்ம கரடியை வேற வழியே இல்லாம சரி ஏறி தான் போவோம்னு சொல்லி போகும்போது டபார்னு கால் வைக்க மொடார்னு பிடிங்கிருது. அவ்வளவுதான், மொத்தமா டமுக்குன்னு ஒடிஞ்சிருது. தண்ணி அந்த பக்கம் வந்ததுனால எல்லா விலங்குகளும் மிதக்க ஆரம்பிச்சிருது. இந்த தண்ணி தப்பிக்க வழி ஒண்ணுன்னு பார்த்தா அந்த வேட்டைக்காரி இருக்கிற பக்கமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இந்த தண்ணியில மாட்டின எல்லா விலங்குகளும் நம்ம கரடி பைப்புல பார்த்து நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம், நீதான் காரணம்னு சொல்லி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம கரடி மட்டும் தனியா ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இங்க இந்த பக்கம் டவுன்ல காமிக்கிறாங்க. நம்ம பெத்தும் ஷெரீஃபும் ஒன்னா இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம பெத்துக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. இந்த கரடி பைப்புல நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. என்னடா இன்னும் நம்ம கரடி நம்ம பார்க்க முடியலையே, நம்மளை தேடி வந்திருக்கணுமே, இந்த மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, யாருக்கு தான் ஃபீலிங் இருக்காது. அவனோட சின்ன வயசுல இருந்து தான் லைஃப்ல ஒரு அங்கமா இருந்த ஒரு கரடி இப்போ அவங்க நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எவ்வளவு கவலையா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பெத்துக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம பெத்து ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ அந்த டைம்ல டமார்னு ஒரு குண்டு போடுற மாதிரி இந்த ஷெரீஃப் ஓபன் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீசன், அதாவது இந்த சீசன்ல நீங்க யார வேணாலும் எப்படி வேணாலும் விலங்குகளை வேட்டையாடிக்கலாம் அப்படின்றத இந்த ஓபன் சீசன். இந்த சீசன்ல இந்த எல்லா வேட்டைக்காரர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. யார வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு தள்ளிக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை இந்த காட்டுல போய் எடுத்துக்கலாம். என்னடா இது புது விதமான சீசனா இருக்கே, ரூல்ஸ் போட்டே காப்பாற்ற முடியாது, இனி ரூல்ஸே கிடையாது, நீ எங்கிட்டு காப்பாற்ற போறோம், கரடிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பெத்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கரடி அந்த இருட்டுல பயங்கரமான மலையோட நடந்து போய் ஒரு பயங்கரமான வீடை கண்டுபிடிச்சு ரொம்ப நேரம் தனியா நடந்து வந்ததுனால ஒரே பசி நம்ம கரடிக்கு. அதனால வேகமா போய் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஃபுட் இருக்கு. அதிர்ஷ்டக்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஃபுட் எல்லாம் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி வரும்போது தான் அந்த வீட்டை ஒருத்தன் திறக்கிறான். அது யாரு, வேற யாரும் இல்ல, நம்ம வேட்டைக்காரன். இது உண்மையிலே வேட்டைக்காரனோட வீடு அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம கரடியே வந்து மாட்டிக்கிறது. ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரடி வந்தது இன்னும் அவனுக்கு தெரியாது. கரடி எங்க இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அவன் எப்பயும் போல இந்த வீட்டுக்குள்ள கேஷுவலா இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பேக் டோர் ஓபன் ஆயிருக்கிறத பார்த்துப்படுறான். ஓஹோ, இங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். எப்போ மாட்டினோம்னா கொன்று வேண்டாம் சாமின்னு சொல்லி கரடி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த உடனே இப்படியே ஓடி வந்த கரடி காட்டுல இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்ல வந்து மாட்டிக்கிறது. இந்த மெயின் ரோட்ல தான் எல்லா வேட்டைக்காரனும் ஓபன் சீசன்றனால வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் வேட்டைக்கு காட்டுக்குள்ள போறத நம்ம கரடி பார்த்துருச்சு. கரடி இதை பார்த்து நம்ம கரடிக்கு ஒரு மாதிரி சங்கட்டம் ஆயிருது. ஏன்னா என்னன்னாலும் அவன் நம்மளுடைய பார்ட்னர், நம்ம பார்ட்னரா இருக்கும்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டோம். ஸோ அவன் கூட நம்ம பார்ட்னரா தான் இருந்தாகணும், அவன் உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மான் பைப்புள்ளையை நோக்கி நம்ம கரடி பைப்புள்ள வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. ஆனா அங்க போய் பார்த்தா இந்த மான் பைப்புள்ள மேல ரொம்ப கோவமா இருக்கேன் போல. போதும், நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், ஐ ஆம் பியர்மேன்ரா. நம்ம கரடி பைப்புள்ள மான் கிட்ட வா, நம்ம எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிடுவோம், இங்க இருந்த ஆபத்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கத மத்த அனிமல்ஸ் எல்லாருமே ஒட்டு கட்டுறாங்க. பக்கத்துல இருக்க புதர்ல தான் எல்லாருமே நின்று கேட்டுட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நேரம். அப்படியே எல்லாரும் ஒண்ணு கூடி நம்ம கரடியை நோக்கி வந்து, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஆத்த உடைச்சு விட்டது நீ, எங்களை மாட்டி விட்டது நீ, இன்னும் கொஞ்ச நேரம் போனா எங்களை போட்டு தள்ளிடுவாங்க, நீ தான் எங்களை எல்லாரையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னோட ரூம்ல அவ்வளவு பெரிய இடம்லாம் இல்லையே 3 பேர் வீட்டுக்கு போறதுக்கு. ஆனா
நம்ம மான் பையப்புள்ள ரொம்ப உருக்கமா நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குது. இந்த வேட்டைக்காரங்க எல்லாரும் எல்லா பக்கமும் பிளான் போட்டுருக்காங்க. எப்படின்னா எக்ஸிட் கேட்டு எல்லா கேட்டு முடிவு வச்சிட்டாங்க, இனி ஒன்னும் தப்பிக்க முடியாது. ஆனா நம்ம கரடி சொல்லுது, யாரும் கவலைப்படாது, யாரும் பயப்படாதீங்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம டீமா இருக்கிற வரைக்கும் நம்மள அவங்களால தோக்கடிக்கவே முடியாது, கூட்டுயர்வே நாட்டுயர்வு இப்படி எல்லாம் டைலாக் விட்டுட்டு இருக்கு. எல்லா அனிமல்ஸும் ஒண்ணு சேர்ந்துருது. ஒரு பெரிய மரத்து மேல அணில் கூட்டமே இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த காட்டுல ஒரு வயசான கப்பல் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு நாய் எல்லாத்தையும் இந்த அனிமல்ஸ் டீம் பாத்துறாங்க. அப்பாடா அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லா பொருளும் அடிச்சிடுறாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேன்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எடுத்துடுறாங்க. ஆயுதங்களை திரட்டுவோம், கூட்டுறவே நாட்டுயர்வு. அது மட்டும் இல்லாம அந்த நாயையும் சேர்த்து குத்திக்கு வந்துடுறாங்க. இந்த எல்லா அனிமல்ஸும் அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தயாரா இருக்கு. அப்படியே அந்த டைம்ல அந்த வேட்டைக்காரங்க வராங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. அந்த அனிமல்ஸோட பிளான் படியே அவங்க பிளான் போட்ட மாதிரியேவும் இவங்க எந்த டைம்ல நம்ம கிட்ட வந்தாலும் நம்ம இவங்களை அட்டாக் பண்றோம் அப்படின்ற இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு, பக்காவா போயிட்டு இருக்கு. ப்ரொஃபசர் போட்ட மணி ஈஸ்ட் பிளானை விட தாண்டி போயிரும் போல, அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வேன்ல இருந்து இருந்த எல்லா பொருளும் அது மட்டும் இல்லாம இந்த அனிமல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எடுத்து அவங்க மேல தூக்கி வீசி எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பொழுது பாரலை என் ராஜதந்திரத்தை அப்படின்னு சொல்லி இந்த வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் சேர்ந்து இந்த வேட்டைக்காரங்களை நோக்கி நேரா ஓடி வர ஆரம்பிச்சிருதுங்க. எப்பா மொதுன்னு ஓடியாராங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி தெரிச்சு மொதுன்னு ஓடிறத பார்த்ததும் இந்த வேட்டைக்காரங்களுக்கு பயந்து ஓடி தெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்த விட்டு தெரிச்சிடுறாங்க. ஒற்றுமையே பலம்னு சொல்லி சும்மாவா சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரன் அந்த ஷெரீஃபுக்கு கால் பண்ணி, கரடி தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, மற்ற எல்லா விலங்குகளையும் ஒரு டீம் மாதிரி திரட்டி எங்களை தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பெத்து சும்மாவே கவலையில இருக்காங்க. இதை வெந்த புண்ணுல வேலை பச்சுற மணி இவன் வேற இதை சொல்லிட்டு இருக்கான். நம்ம பெத்து அதை வீடியோ ப்ரூஃப்லயே பாத்துறாங்க வீடியோ கால்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாருமே அந்த வேட்டைக்காரங்களோட கார்களை எடுத்து வெடிக்க செஞ்சு அவங்கள ஓட செஞ்சிருது. எங்க ஏரியா உள்ள வராதான்னு சொல்லி பத்தி விட்டுருதுங்க. அப்படியே இதுக்கு நடுவுல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து காமிக்கப்பட்டிருந்த நம்ம வில்லன் வேட்டைக்காரனை காமிக்கிறாங்க. இந்த வில்லன் வேட்டைக்காரன் நம்ம கரடியை எப்படியோ டேக்கிள் பண்ணி அரெஸ்ட் பண்ண போறான். அப்படி ஒரு டைம்ல இருக்கான், சுட போறான், போக்கி நீட்டுறான், நண்பனையாடா சுட போறான் அப்படின்னு சொல்லி நம்ம மான் அப்படியே வேகமா இந்த வேட்டைக்காரன் நோக்கி பறந்து போய் இந்த வேட்டைக்காரனை தள்ளி விட்டுருது. ஆனா இந்த வேட்டைக்காரனுக்கு எங்க அடிபட போகுது, நம்ம மானுக்கு தான் அடி. என் நண்பனையாடா காயப்படுத்துற அப்படின்னு சொல்லி நம்ம கரடிக்கு ஒரு பக்கம் கோபம் ஆயிருது. காப்பாத்த வந்த நண்பனையே காயப்படுத்திட்டியடா. அப்படியே கரடி அந்த மிகப்பெரிய தோற்றத்தோட அவன் முன்னாடி மேல ஏறி நின்னு அப்படியே அவனை முழுங்க போற மாதிரி வந்து அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கி அவனே கட்டி போட்டுருது. துப்பாக்கி எப்படிப்பா வளைக்க முடியும்னு சொல்லி லாஜிக் பார்க்காதீங்க, மேஜிக் மட்டும் பாருங்க. அப்படியே நம்ம கரடி தன்னுடைய நண்பன் மான நோக்கி போயிட்டு இருக்கு. நண்பா மானே அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிக்கும் போது மண்டையில இருந்த கொம்பு கீழே விழுந்துருது. ஆனா லக்கிலி பார்த்தோம்னா இந்த மானுக்கு எந்த அடியும் படல, என்ன கொம்பு தான் எல்லாம் போச்சு. அப்போ அந்த டைம்ல ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம பெத்து. அப்பா நம்ம ஓனர் வந்துட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கரடிக்கு ஒரே குஷி. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, இந்த பெத்தும் கரடியும். ஹே வெயிட் a minute, எனக்கு ஒரு டவுட். சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தாய் மாதிரி பாத்துக்கிட்ட இப்போ இந்த பெத்து வந்திருக்காங்க. காட்டுல விட்ட பின்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருந்து ஃப்ரெண்ட்ஸுகளால் காப்பாற்றப்பட்டு ஒரு டீமா வந்து ஒரு போரையே ஜெயிச்சு இப்படி ஒன்னா இருந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு இந்த பெத்து கூட போறாங்களா? இந்த பெத்து கூட இந்த கரடி போதா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர போகுதா? என்னதான்டா செய்ய போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே டவுட் ஆயிருச்சு. நீங்க என்ன கெஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு பாருங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். பல நாள் கழிச்சு பாக்குறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நம்ம பெத்து கரடிய வா ஹெலிகாப்டர்ல ஏறு, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கரடியும் கொஞ்சம் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அப்படியே போகும்போது பின்னால திரும்பி பாக்குது, ஐயோ நம்மளுடைய மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க தானே இருக்காங்க, நம்ம மான் ஒரு பக்கம் கொஞ்சம் பாவமா நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம கரடி ஒரு முடிவுக்கு வருது, நமக்கு இவ்வளவு நாள் தாய் மாதிரி இருந்த நம்ம பெத்தா காட்டிலும் உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருந்துடலாம்னு நினைச்சு பெத்துக்கிட்ட போறாங்க. நம்ம கரடி பெத்துக்கிட்ட போய் என்னுடைய உண்மையான இல்லறம்னா அது இதுதான், என்னுடைய உறைவிடம்னா அது இதுதான், நான் இங்க தான் பிறந்தேன், நான் இங்க தான் வாழ்வேன், இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கு, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஆனா தாய் பாசம்னா என்னன்னு சொல்லி இப்போ இந்த சீனை பார்த்து தான் எனக்கே புரிஞ்சு. கரடி சொன்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பெத், உனக்கு இதுதான் சரி, நீ இங்க தான் இருக்கணும், நீ சந்தோஷமா நீ எப்பயும் போல இரு, இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. நீ இங்கேயே வாழ்ந்துக்கோ, நீ என்ன என் பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அன்போடு நம்ம கரடியை பார்த்து கட்டி தழுவி விடைபெற்றுறாங்க நம்ம பெத். எண்ணில் பாத்தீங்கன்னா நம்ம கரடி காட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விலங்குகளோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய மீதி வாழ்க்கையை தன்னுடைய நண்பர்கள் கூடயே கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது தான் இதனுடைய. ஆக்சுவலா இந்த கரடியை பாத்தீங்களா